ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஓன் ஸ்டோரி, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ஸ்டோரி. 2000-லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பேங்க் டிரான்சாக்ஷனே கிடையாது. நம்ம வசூலுக்கு போனால் பணத்தை சுமக்கணும், அந்த மாதிரி தான். பெரிய அளவில் எனி டைம் ட்ராவலிங் தான் இருக்கணும். இப்போ தான் யூபிஐ பேமெண்ட்டு, பில்லிங் பேமெண்ட்டு, ஜிஎஸ்டி பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் ஆகிட்டு. அப்போ நாங்கள் ஒரு 4-5 வியாபாரியாக சேர்ந்து தான் நம்ம பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி ரவுண்டிங்கில் போயிட்டுருப்போம். அப்போது என் கூட பயணித்த ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒரு ஓன் ஸ்டோரி தான் இது. அவருக்கு ஒரு கஸ்டமரு, நல்ல கஸ்டமரு, ஐ திங்க் அது கோயம்புத்தூர், சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. நானும் பேமெண்ட் கலெக்ஷனில் போயிட்டுருக்கேன், அவரும் பேமெண்ட் கலெக்ஷனில் போயிட்டுருக்காரு. ஒரு நாள் அவரோட கஸ்டமருக்கு வரக்கூடிய சரக்குகள் எல்லாமே ஒரு 4-5 பெரிய பார்ட்டிகிட்ட நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டி அவருக்கு நிப்பாட்டுறாரு சரக்கு போடுறத. ஸோ அதனால அவர் எஃபெக்ட் ஆகிறாரு. நம்ம கஸ்டமர் போய் பணம் கேட்கும் போது இந்த வாரம் இல்லை, கொஞ்சம் டைட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நானும் கூட இருக்கிறேன். அப்போ அவர் சரி ரைட்டு சாதாரணமாக எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இப்படி வீக்கெண்டு ஒவ்வொரு வாரமும் போய் உட்காரும் போது அவருக்கு பணம் வரல. அப்போ என்கிட்ட ஷேர் பண்ணும் போது இந்த மாதிரி அவர் பணம் தரல அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணும்போது, நெக்ஸ்ட் போகும்போது அவர் ஒரு பக்கம் தன்னோட தவறான முடிவு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு. இன்னொன்று கொஞ்சம் பணம் வச்சிருக்காரு. ஒரு 25 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு வெறும் 50,000மோ 1 லட்சத்துக்குள்ளே தான் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு, இந்த அமௌண்ட் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நான் நான் தப்பான இது பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அப்போ என்கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது ஐடியா கேட்கும் போது நான் சொல்றேன், இந்த மாதிரி இந்த ரூபாயை வேண்டாம், எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட் சொல்றாப்ல, ஏன் நம்ம இதாவது கிடைச்சின்னு எடுத்துட்டு போக வேண்டியதான், அவர் பாட்டில் அவர் சும்மா சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. பட் நான் கம்பல்சரியாக அந்த ரூபாயை அவர்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஏன்னா நல்ல வியாபாரம் பாருங்க, எதுனாலும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். தொழிலில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். இன்னைக்கு இவர் இல்லைன்னா இன்னொரு ஆள். உங்களுக்கு சரக்கு கொடுக்காத ஆளை தூரத்துக்கு போடுங்க, வேற ஆள்கிட்ட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சரக்கு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். காலங்கள் கடந்துக்கிட்டே வந்தது. ஒரு 6 மாதம் ஆச்சு. நாங்கள் வசூலுக்கு போகும்போது அவர் முகத்தில் சிரிப்பை பார்த்தோம். நல்லா சூப்பராக சிரித்தார். பணங்களும் 1 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய இடத்துல, அந்த காலத்தில் 2000-லாம் 1 லட்சம் 2 லட்சமே பெரிய அமௌண்ட்டு. 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குற இடத்துல ஈஸியாக கொடுத்தாரு. அப்போ அவர் ஏன்னா அன்னைக்கு நான் உங்கள் அட்வைஸ் கேட்டோம்னே அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு கடனில் சிக்கல் இருக்குங்கிறதுக்காண்டி அவரை திரும்ப திரும்ப நெருக்கி அவர்கிட்ட அந்த ரூபாயை வாங்கிட்டு போனால், அவரை வளர விடாமல் விட்டா டோட்டலாக அவர் நொறுங்கி போய் வர்றதை காட்டிலும் கொஞ்சம் ஒரு டைம் கொடுக்கலாம். ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கலாம். அவர் நீங்கள் இப்போ 1 லட்ச ரூபா அவர்கிட்ட அன்னைக்கு தேதிக்கு 2 லட்ச ரூபா வாங்கிட்டனால அதோட முடிஞ்சு போச்சு. அவர் இதுவும் போயிட்டுனா எல்லாத்துக்கும் சிக்கல் தானே. ஸோ அளவுக்கு அதிகமாக கடனும் கொடுக்காதீங்க, அதே மாதிரி அந்த கடனை நெரிக்கவும் செய்யாதீங்க. இதுதான் நான் அன்னைக்கு 2000-ல் படித்த பாடம், என் கண்ணு முன்னாடியே பார்த்த பாடம். ஸோ இது எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகமாக கடன் கொடுக்கறதே தப்பு. அதே நேரத்தில் இதை நீ கொடுத்தா தான் ஆகுங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக நெருக்கி அவர் பேரை டேமேஜ் பண்ணுறது தப்பு. ஏன்னா அவரை டேமேஜ் பண்ணிங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி புது புது கிளைண்ட் வருவாங்க, அவங்கெல்லாம் கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் 2000-ல் நான் படித்த பாடம். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், அளவுக்கு அதிகமாக கடன் கொடுக்காதீங்க. நார்மலான கடனும் கொடுங்க, வசூல் பண்ணுங்க. வாங்கி போடுறவங்களும் சரி, அளவுக்கு அதிகமாக யாரும் கடன் கொடுக்காங்கிறதுக்காண்டி வாங்காதீங்க. அவங்களோட பொதியை நம்ம சுமக்கணும்னு ஐடியா கிடையாது. நல்ல லாபம் பாருங்கள், நல்ல பிஸ்னஸ் பாருங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. நான் ஜெயசீலன். மற்றவர்களை சந்திப்போம். நன்றி.